கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஈடு இணையில்லா ஒப்பற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் நம் உள்ளம் வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவருடைய வசனம் அவ்வளவு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுந்த நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லா கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த திருவசனத்தை தியானிக்கிற அந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த திருவசனம் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு போதிக்கிற மிக மிக முக்கியமான சத்தியம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அது எங்களுக்கு போதித்து நடத்துகிறது. ஆண்டவரே, அப்படியா இன்றைக்கு ஆண்டவரே அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, அந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பிரமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஒரு அபிஷேகம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் இறங்கும்படி ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லா கட்டுகளையும் உடைக்கிற தேவனுடைய வசனம், எல்லா சுகத்தையும் தருகிற தேவனுடைய வசனம், இருதயத்தை ஆண்டவரே சதையாய் மாற்றிக்கொண்டிருக்கிற தேவனுடைய வசனம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த வசனத்தினால் உடைய பிள்ளைகளை நான் நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விசை இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ரோமருக்கு எழுந்த நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கேட்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி நடக்க வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சபைக்கு வருகிறார்கள். ஆனால் சபைக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எப்படி வென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவை ஆராதிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் என்று அநேகர் நினைத்து கொண்டு சபைக்குள்ளே வருகிறார்கள். ஆனால் சபையானது, ஆவியானவர் அப்படி போதிக்கவில்லை. நம்முடைய வசனம், கர்த்தருடைய வசனம் நமக்கு அப்படி போதிக்கவில்லை. கர்த்தருடைய வசனம் எப்படி போதிக்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நடப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக புறப்பட்டு வந்தார். அவர் இந்த பூமியில மனிதனாக புறப்பட்டு வந்த பொழுது அவர் எப்படி நடந்தார் என்கிறதற்கு ஒரு அழகான சாட்சியை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் தமக்கே பிரியமாய் நடக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய இஷ்டத்தின்படி, தம்முடைய பிரியத்தின்படி அவர் ஒரு நாளும் நடக்கவில்லை. அவர் எப்படி நடந்தார் என்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, உம்மை நிந்திக்கருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வேத வாக்கியங்களின்படி, வேத வசனங்களின்படி அவர் நடந்தார், வாழ்ந்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறதோ, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும். அதை மீறி நாம் நடக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஒழுங்குக்குள், அந்த கட்டுப்பாடுகளுக்குள் நாம் கடந்து வரும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நம்மை நன்மையால் நடத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது அநேகருக்கு பிரியமில்லைதான், இது அநேகருக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வியை எழுப்பலாம். வேதமாக அழகாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த பவுல் தன் நடக்கை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் தான் எப்படி நடக்கிறேன் என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாங்கள் எப்படி நடந்தோம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் நடந்தோம், நீதியாய் நடந்தோம், பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று சொல்லுகிறார். அதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஏனென்றால் நம்ம எல்லா மனுஷரும் நம்மை நோக்கி பார்க்கிறார்கள். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் பின்பாக போய்கொண்டிருக்கிறோம். நம் நடக்கை எப்படியா இருக்கிறது என்று அநேக ஜனங்கள் நோக்கி பார்க்கிறார்கள். நம்முடைய நடக்கை சரியா இருக்க வேண்டும், வேதத்தின்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும். என்றால் கர்த்தருடைய வசனம் எதை தான் போதிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தத்தையும் நீதியையும் பிழையின்மையும் தான் போதிக்கிறது. நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ்வில் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். வேத வசனத்தின்படி வாழ்வில் என்று சொன்னால் நீதியாய் இருப்பீர்கள், பிழையின்மையுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் அதே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அவர் தாம் மட்டும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததாக சொல்லவில்லை, தாம் மட்டும் நீதியும் பிழைமையாய் நடந்ததாய் மாத்திரம் சொல்லவில்லை. தான் எப்படி பரிசுத்தம் நீதியும் பிழைமையாய் நடந்தேனே அதே போல மற்றவர்களும் நடப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல புத்தி சொன்னார், தேறுதல் சொன்னார், எச்சரிப்பை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, நாம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் நாம் நடக்கிற நடக்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாமும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, வாழ்ந்து நடப்பது என்று சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதல் காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். அப்போது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று அது நமக்கு போதிக்கிறது. அந்தியோக்கியா பட்டணத்துக்கு பவுல் வந்த பொழுது அங்கே ஒரு ஜெப ஆலயத்தில் கூடியிருந்த ஜனங்கள் நடுவில் அவர் பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனுக்கு பயந்து நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று முதலாவதாக அது நமக்கு போதிக்கிறது. நம்மை படைத்த தேவனுக்கு பயப்பட வேண்டும், நம்மை உருவாக்கின தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும், நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும், நம்மை ஆட்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்கு பயப்பட வேண்டும். மனுஷனுக்கு பயப்படலாமா? வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு பயப்படலாமா? வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு பயப்படலாம், வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. யார் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படுங்கள், தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சத்தியம், சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாமல்
சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் எடுத்திருந்த பரிசுத்தவான்கள் அநேகர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அதில் மிக முக்கியமாய் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம். ஆபிரகாமை குறித்து தெரியாத ஒருவரும் இருக்க முடியாது. ஆபிரகாமை குறித்த சத்தியம் நன்றாக தெரியும். இந்த இடத்திலும் என்ன நடந்தது என்பது தெரியும். 25 வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தான். அவனுக்கு குழந்தையை சாரான் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தையின் பேர் ஈசாக்கு. அவன் வளர்ந்தான். 12 வயது உள்ள பிள்ளையாண்டானாய் மாறினான். அவன் நன்றாக வளர்ந்து வருகிற பொழுது ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். இந்த பிள்ளையாண்டானை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி அவனை சோதிக்கும்படிக்கு அவனிடத்துல ஆண்டவன் கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் தன் முழு இருதயத்தோடு தேவனுக்கு செவி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் செவி கொடுத்தான் என்று சொல்லி பார்த்தேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேறு யாருக்கும் பயப்படவில்லை. மனைவிக்கு பயப்படவில்லை, அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு பயப்படவில்லை, தன் பிள்ளைகளுக்கு பயப்படவில்லை, வேற யாருக்கும் அவன் பயப்படவில்லை. அவன் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் பயந்தான், கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தான். அவன் கர்த்தருக்காக பயந்ததினாலே, கர்த்தரிடத்தில் மாத்திரம் பயந்ததினாலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை உடனே நிறைவேற்றி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள் கர்த்தர் சொல்லுகிறதை உடனே செய்வார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் நீ செவி கொடுத்தல் வாழ்க்கையில கடந்து வரும், கீழ்ப்படிதல் வாழ்க்கையில கடந்து வரும். நீ கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று சொன்னால், உன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாமல் போனது என்று சொன்னால், நீ ஒரு நாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது. அநேகர் கர்த்தர் கீழ்ப்படிவதில்லை, அநேகர் சத்தியத்தில் கீழ்ப்படிவதில்லை, அநேகர் தங்கள் இஷ்டத்தின்படி வாழ நினைக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை. ஆண்டவர் இந்த மனுபுத்திரரை நோக்கி, மனுக்குலத்தை நோக்கி பரிதாபப்படுகிற, வேதனைப்படுகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்குள் இல்லையே என்று சொல்லி அவர் கவலைப்படுகிறார். மனுஷனுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையே என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். காரணம் என்னன்னு சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது மனுஷனுக்குள் வருகிறதோ அப்பொழுது அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, நியாய பிரமாணங்களுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான் சொன்னால், ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்தவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இரண்டாவதாக ஒரு சாட்சி நாம் கேட்போம் என்று சொன்னார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்துல. எலியாவோடு உடன் வேலையாளாய் இருந்து பின்பு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேவனால் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசியோடு அநேக தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறார். அதிலே ஒருவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் மரித்து போனான்.
அப்பொழுது அவன் மனைவி எலிசாவிடத்தில் வந்து சொல்லுகிறான், உம்மோடு இருந்த என்னுடைய கணவர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, என் பிள்ளை அவன் கடன் பட்டு இருக்கிறான், கடன்காரன் வந்து கடன் கேட்கிறான், என்ன செய்வேன், என் 2 பிள்ளைகளும் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டதே என்று கதறும் பொழுது எலிசா அவளை நோக்கி சொல்லுகிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒரு பாத்திரம் நிறைய எண்ணெய் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், வேறு பாத்திரங்களை வாங்கி வா என்று சொல்லுகிறான். வேறு பாத்திரங்கள் வாங்கி வருகிறான். அவன் செலவு பண்ணுகிறான். இந்த எண்ணெய் எல்லா பாத்திரங்களையும் நிரப்பு என்று சொல்லுகிறான். அந்த எண்ணெய் எல்லா பாத்திரம் நிரப்பப்படுகிறது. அதற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், இந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்துக் கொள் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, நான் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், நான் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாலும், நான் கர்த்தருக்கு பயப்படுவது அவசியமாய் இருக்கிறது. அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதே கிடையாது. சில நேரங்களிலே சில கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி விடுகிறார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் என்று எப்படி அடையாளம் காணப்படுவது? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. அவர்கள் மனுஷருக்கு பயப்படுகிறார்கள், உலகத்துக்கு பயப்படுகிறார்கள், பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு ஊழியக்காரன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவோடு இந்த ஊழியக்காரனை தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தேவைகள் கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே 3வது வசனம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆனபடியால் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற பொழுது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். முன்பு பார்த்தோம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், 2வது பார்த்தோம் ஒரு ஊழியக்காரனை குறித்து பார்த்தோம், 3வது ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப்பின் ராஜாவின் கீழ் வேலைக்காரனாயிருந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாப் ராஜாவின் கீழ் இந்த வேலைக்காரன் இந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்ன செய்தான் சொன்னால், ஆகாப் ராஜாவுடைய மனைவி யேசபேல் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொண்டிருந்த பொழுது இவன் குகைக்கு 50 தீர்க்கதரிசிகளாக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பவும் திராட்சரசம் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஊழியக்காரர்களை பராமரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரர்களை நேசிப்பதில்லை, ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்பதில்லை, ஊழியக்காரர்கள் காரியங்களை நடப்பிப்பதில்லை, ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனதுனால அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசிக்கவோ, அவர்களை பராமரிக்கவோ, அவர்களுக்கு உதவி செய்யவோ, அவர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றவோ அவர்களுக்கு மனதில்லாமல் போகிறது. இங்கு ஒபதியா என்கிற மனுஷனை பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பராமரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பராமரிக்க முடிந்தது? ஒரு பெரிய ராஜாவுடைய மனைவி தேவனுடைய ஊழியக்காரர்களை கொலை செய்து கொண்டு வரும் பொழுது இவன் மாத்திரம் ஊழியக்காரர்களை மறைத்து வைத்து அவர்களை உபசரிக்க எப்படி அவனால் முடிந்தது என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து நட. அப்பொழுது நீ அவருக்கு செவி கொடுக்க முடியும், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும், அவருடைய ஊழியக்காரர்களை நேசிக்க முடியும், பராமரிக்க முடியும்.
தேவ பிள்ளைகள், கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம், வேத வசனம் உன்னிடத்தில் சொல்வதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நட. கிறிஸ்துவுக்குள் எப்படி நடக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 128:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே அந்த சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களை எவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வருமானத்தை தொடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வருமானத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை எதிரே ஆசீர்வதிக்கிறார் சொன்னால் அவருடைய மனைவியை தொடுகிறார். அவன் மனைவி எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் வீட்டோடுகளில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். திராட்சை கொடியை போல மனைவியை மாற்றி விடுகிறார் கர்த்தர். அடுத்ததாக பிள்ளைகளை தொடுகிறார். வருமானத்தை தொடுகிறார், உன் மனைவியை தொடுகிறார், உன் பிள்ளைகளை தொடுகிறார். பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த இடத்துல ஆண்டவர் தமக்கு பயப்படுகிறவர்களை இவ்விதமாய் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுவாயா? கர்த்தருக்கு பயந்து நீ நடப்பாய் என்று சொன்னார், நீ கிறிஸ்துவுக்குள் நடக்கிறாய் என்று அர்த்தம். இதை பார்க்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள். இதை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை நோக்கி சபைக்கு ஓடி வருவார்கள். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பி. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். அடுத்து இரண்டாவது ஒரு காரியம், 12வது அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒளியிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இரண்டாவது ஒளியிலே நடக்க வேண்டும். ஒளியிலே நடக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பதில் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அதற்கு பதில் கொடுக்கிறார். இப்படியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னை பின்பற்றுகிறவன் என்று இயேசு சொன்னார். ஒளியிலே நடப்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுவதை குறிக்கிறது. இன்னைக்கு அநேகரை பின்பற்றுகிறார்கள், அவர்களைப் போலவே மாறிவிடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் யாரை போல மாற வேண்டுமா? இயேசுவை போல மாற வேண்டுமா? இயேசு எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற மாதிரியை அவர் பின்வைத்து போனார். அப்படியே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று மிக அழகாக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைய, நீ சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இயேசு எப்படி நடந்தார் என்று கற்றுக்கொள். அப்படி கற்றுக்கொண்டு அதன்படி வாழ உன்னை ஒப்புக்கொடு.
அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை தான் போதித்தார். எதை போதித்தாரோ அப்படிதான் வாழ்ந்தும் காட்டினார். நீ அவர் போதனை ஒன்று செய்கை ஒன்று என்று அவர் நடக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய கிரிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு அல்ல என்று சொல்லி அநேகர் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படி நடக்கவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் என்று சொன்னார், தான் எதை போதித்தாரோ அதன்படியே வாழ்ந்து காட்டினார். தான் எப்படி வாழ்ந்தாரோ அதை தான் போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவை பின்பற்றுதல் தான் ஒளியிலே நடக்கிறதற்கு சமமா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் நிருபத்தை நீ வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் பிதா சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். பிதா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். இயேசு பிதா சொல்லாததை ஒன்றுமே அவர் செய்யவில்லை. அதனாலதான் இயேசு அடிக்கடி சொன்னார், பிதா தாம் நடப்பித்தவைகளை தாம் நடப்பிப்பதாக அவர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகள், நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும். ஏன் ஒளியில நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னார், ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கவே, நாம் ஒருவரோடு ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இருக்கவே அது நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற தேவ பிள்ளையே, 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நட, ஒளியில் நட என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படியே கர்த்தருக்குள் நாம் வாழ்வோம் என்று சொன்னார், கர்த்தருக்குள் நாம் அப்படியே ஜீவிப்போம் என்று சொன்னார், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், அநேகர் இயேசுவை நம்புவார்கள், இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஓடி வருவார்கள். அநேகர் கர்த்தரை நம்பி பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உன் இஷ்டப்படி நடக்காது, உன் மன விருப்பத்தின்படி நடக்காது, உன் போக்கின்படி போகாது. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளும் நடக்காது. கர்த்தருடைய வசனம் எனக்கு போதிக்கிறது, சத்தியம் எனக்கு போதிக்கிறது, இப்படிதான் நடப்பேன் என்று சொல்லி நீ அப்படியே கிறிஸ்துவுக்குள் நீ நடப்பா என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் எல்லாரும் கண்களை முடிச்சோம் விடுவோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல் எங்களுக்கு போதித்தீராண்டவர். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், ஒளியில் நடக்க வேண்டும் என்று சொல் எங்களுக்கு போதித்தீர் ஐயா. அப்படியே நாங்கள் ஆண்டவரே, எங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ, போதிக்கப்பட, நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்து ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பிரமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் நிரம்பி வழியும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த வீட்டை முழுவதை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற நீங்கள் இந்த வீடியோவை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி செல்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.